ஹலோ. நான் வினிதாவோட அப்பா பேசுறேங்க. சொல்லுங்க. நேத்து வினிதா டியூஷன் வந்திருந்தாளா? நேத்து வினிதா டியூஷனுக்கு வந்துச்சேங்க. இல்லையே. அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ சினிமாக்கு போனதா சொன்னாங்க. அப்படியா? வினிதா சினிமாவுக்கு போச்சுன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாங்க. இல்லங்க. வந்தது. ஓஹோ. ஒருவேளை தப்பா சொல்லியிருப்பாங்கன்னு ஆ நினைக்கிறேன். நீங்க எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்க சார். வினிதாவை நான் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கறேங்க. ஓகேங்களா? இந்த தடவை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிற மாதிரி நான் செய்றேன். தேங்க்யூ சார். நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. உங்க பொண்ணு நல்லாதாங்க படிக்கிறா. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அப்புறம் இந்த மாசம் ஃபீஸை கொஞ்சம் போட்டு விட்டுறீங்களா? இதோ போட்டு விட்டுறேன். சரிங்க. ம். வச்சிடுறேன். ஐயோ, நேத்து டியூஷன் வராததுக்கு சார் திட்டுவாரா? ம் சார், குட் ஈவினிங் சார். நீயா? ம் நேத்து டியூஷனுக்கு வராம எங்க போயிருந்த? அது வீட்ல இருந்தேன் சார். உண்மையை சொல்லு. சார், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சினிமாக்கு போயிருந்தேன் சார். நீ என்னடான்னா டியூஷனை கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சினிமாக்கு போயிருக்க. ஆ? ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உன் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு சினிமாவுக்கு வந்திருக்கா, டியூஷனுக்கெல்லாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அவங்க பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்றாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் படிப்பு மேல கவனமா இருன்னு. உங்க அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா? சாரி சார். ஆ? தெரியாம பண்ணிட்டேன் சார். உன் மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உன் பேரண்ட்ஸ் இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீ வந்தான்னு பொய் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்க. ம் சொன்னது புரிஞ்சுதா? ம் திஸ் இஸ் தி புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ம் வா, வந்து உட்காந்து படி. ம் ஏதாவது டவுட்னா தயங்காம கேளு.